ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பை கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி நிறையா பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த கடலையை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படி வறுக்கும்போது கடலை சாப்பிடும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதே டைமில் கருகிடாமல் பார்த்துக்குங்க. கருகிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்பாயிடும். இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இதில் இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நீங்கள் இந்த டைமில் கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சாதத்தை சேர்த்துட்டு கூட லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை வடித்து கொஞ்சமாக ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பையும் லெமன் ஜூஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஒரு எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்ட உப்பு அதே டைமில் லெமன் ஜூஸும் எல்லா ரைஸ்லேயும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இல்லை அப்படின்னா உப்பு ஒரு சைட்லேயே இருந்த மாதிரி இருக்கும். அதனால் மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் இந்த மாதிரி லெமன் ஜூஸை லாஸ்ட்டில் சேர்க்கறதுனால நம்ம போட்ட கடலைப்பருப்பு வேர்க்கடலை எல்லாமே நம்ம சாப்பாடு சாப்பிடும்போதும் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியாக லெமன் ரைஸ் தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.